கல்யாணத்து வீட்டில் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுங்க. இது நல்லா பொய்வரமாக வறுத்துங்க. மூணு ஸ்பூன் மல்லி நல்லா இதை கூட பொய்வரமாக வறுத்துங்க. 1 ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு பிஞ்சு அளவு வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுங்க. 5 வரமிளகாய் போட்டுங்க. திருவி விட்டு தேங்காய் பூ போட்டுங்க. நல்லா வணக்கிங்க. பொய்விடமா கீழே விடக்கூடாது. தீர்ந்துச்சுன்னா குழம்பு டேஸ்ட் வராது. மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் மசாலாவை. கடுகு போட்டுங்க. கட்டி பெருங்காயம் போட்டுங்க. 2 காஞ்சி மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, எடுத்து வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் தான். எடுத்து வச்ச 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போட்டிருக்கோம். அந்த மாதிரி கல்லுப்பு போட்டுருங்க. பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி, அவரைக்காய், கத்திரிக்காய், பருப்பை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிக்கிங்க. குக்கரில் நல்லா வேக விட்டுருக்குறேங்க. நல்லா நைஸாக கடையணும். வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் போட்டுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிங்க. ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுங்க. காய் நல்லா வெந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். கடைஞ்சி வச்சா பருப்பை இப்போ சேர்த்துக்கலாங்க. இதை பாருங்க, சாம்பார் நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் மாங்காயை போட்டுக்கலாம். கொதிக்கக்குள்ளே போட்டால் சில மாங்காய் கரையும், சில மாங்காய் கரையாது. அதனால கொதிக்கக்குள்ளே போடுறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி ஏற்கனவே மாங்காய் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துங்க. அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துங்க. அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு ஸ்டைலில் சாம்பார் ரெடி.